ஹாய்! இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பூரி ரெசிபி தான் பண்ண போகிறேன். அது எப்படி பர்ஃபெக்டாக கடையில் சுடுற மாதிரியே உப்பலாக எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதே கப் அளவுக்கு மைதா மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பூரி மாவு திட்டத்துக்கு பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இந்த மாவு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சுட்டோம்னா பூரி நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம பூரி தீத்த ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு பூரிக்கும் ஒன்றா சின்னதாக எடுத்து பூரி தீத்தி எண்ணெயில் போடுவோம். ஆனால் இன்றைக்கி நான் எப்படி பண்ண போகிறேன்னா, ஒரே வாட்டி கொஞ்சம் நிறைய மாவை எடுத்து ஒரு சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக தீத்தி எடுக்க போகிறேன். ஒரே வாட்டி நம்ம ஒரு 5லேருந்து ஒரு 6 பூரி கூட செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு சப்பாத்திக்குன்னா பெரிய சைஸாக பூரி தீத்திட்டு இந்த மாதிரி ஒரு மூடி, ஏதாச்சும் ஒரு கப்புதோ இல்லை பாக்ஸுதோ ஒரு மூடி எடுத்து இந்த ரவுண்டாக இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம பூரி போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சதுக்கப்புறம் பூரி போட்டோம்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பலாக கடையில் சுடுற மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம வீட்டிலே செய்யலாம். இப்போ பாருங்கள், பூரி நல்லா உப்பலாக வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூரி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.